தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அதிரடி செய்தி, ஜப்பானில் யூடியூபர் இர்ஃபான் ஜாலியாக பொழுதை கழிக்கும் அண்மை செய்தி. ஜப்பானில் இருந்து கொண்டு இர்ஃபான் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி ஜப்பானில் ஜாலியாக இருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. யூடியூபர் இர்ஃபான் தன் குழந்தையின் தொப்புள் கொடியை தானே வெட்டிய விவகாரம் தொடர்பாக மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. மருத்துவத்துறை அளித்த புகாரை கண்டுகொள்ளாமல் பிரபல யூடியூபர் இர்ஃபான், சர்ச்சைகளுக்கு பேர் போன யூடியூபர் இர்ஃபான் ஜப்பானில் இருந்து கொண்டு தனது யூடியூப் பக்கத்தில் அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். இர்ஃபான் நடிகர் நெப்போலியன் மகன் திருமணத்திற்காக ஜப்பான் சென்ற இர்ஃபான் இன்னும் சென்னை திரும்பவில்லை என்ற அதிர்ச்சி அண்மை செய்தி இது. இது குறித்து நமது தலைமை செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்டோம். பிரபல யூடியூபர் இர்ஃபானோட அந்த நடவடிக்கை, அவரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்தியாவில், அதை விட்டுட்டு ஜப்பானில் ஜாலியாக இருக்கிறார் என்ற அண்மை செய்தி. உங்கள் தகவல்கள் சிவா. மோகன்ராஜ், பிரபல யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடியை வெட்டிய விவகாரம் என்பது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் அவருக்கு மருத்துவத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனை எதையுமே கண்டுகொள்ளாமல் ஜப்பானில் ஜாலியாக இர்ஃபான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையில அது தொடர்பாக தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வீடியோவை எல்லாம் அவர் பதிவு செய்து வருகிறார். இந்த மருத்துவத்துறை தொடர்பாக கடந்த 2 முறை சர்ச்சையில் சிக்கியிருந்த யூடியூபர் இர்ஃபான் இரண்டாவது முறையாக தன்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடி வெட்டிய விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக பூதாகரமாகியது. இந்த நிலையில்தான் அவர் மீது மட்டுமல்லாமல் அவர் அந்த தொப்புள் கொடி வெட்டிய மருத்துவமனை, அதற்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள் என அனைவர் மீதும் மருத்துவத்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தது. குறிப்பாக அந்த மருத்துவமனைக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவமனை 10 நாட்களுக்கு எவ்வித நோயாளிகளுக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்பன போன்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவத்துறை சார்பில் இர்ஃபான் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன நிலையில இர்ஃபான் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் ஏன் என்பது தொடர்பான கேள்விகளை நெட்டிசன்களும் அதே போன்ற சமூக ஆர்வலர்களும் எழுப்பி வருகிறார்கள். தன்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடி வெட்டிய விவகாரம் என்பது ஒரு மருத்துவர் அல்லாத ஒருவர் இது போன்ற ஒரு சிகிச்சை முறைகள்ல இருந்தால் அது ஒரு போலி மருத்துவத்தையே சாரும். போலி மருத்துவத்துக்கு இந்திய மருத்துவ சட்டம், அதே போன்று பொது சுகாதாரத்துறை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள்ல அதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஒரு நிலையில இது தொடர்பாக புகார் அளித்தும் கூட காவல்துறை தற்போது வரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள். எனவே இது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய யூடியூப் பக்கத்துல தொடர்ந்து ஜப்பானில் தான் ஜாலியாக இருக்கக்கூடிய வீடியோக்களை பதிவிட்டு வரக்கூடிய அவருக்கு மருத்துவத்துறை சார்பாக மேலும் அழுத்தம் கொடுத்து காவல்துறை அவரை இந்தியாவை அழைத்து வர வைத்து இது தொடர்பாக ஏற்கனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு உத்தரவு என்பது பாலினத்தை வெளியே கொண்டு வரும் போதே தெரிவிக்கப்பட்டிருந்தது. 6 மாதங்களுக்கு மேலான நிலையில அதிலும் அவர் எந்தவித மன்னிப்பும் கோராமல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த புகாரும் மழுப்படிக்க செய்யுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பன போன்ற கேள்விகளை தற்போது பொதுவெளியில சமூக ஆர்வலர்கள் நெட்டிசன்கள் தற்போது எழுப்பி வரக்கூடியது அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், முக்கியமான கேள்வி சிவா, அதாவது தன்னோட குழந்தை பாலினம் தொடர்பான முன்னரே ஒரு சர்ச்சை வந்தது, அதற்கு மன்னிப்பும் கோரினார். தற்போது குழந்தையின் தொப்புள் கொடி சம்பந்தமாக மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருந்தார். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட அந்த ஆயத்த பணிகள் கூட எதுவுமே பண்ணதா தெரியலையே? நிச்சயமாக இது ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, இதன் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் என்ன கொலை குற்றமா செய்து விட்டார் என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார். அவர் 2வது முறையாக தெரிவித்திருந்த இந்த கருத்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளிடையே ஒருவேளை அவர் தவறே செய்யவில்லை என்பன போன்ற ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க பொது சுகாதார
சுகாதாரத்துறை, காவல்துறை போன்றவரெல்லாம் தயங்குகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இல்லையா என்பன போன்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. எனவே அமைச்சர் 2 முறை தெரிவித்திருந்த 2 பதில்களும் வெவ்வேறான பதில்களாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது வேறு ஏதும் சம்பவங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடுமா என்பன போன்ற ஒரு கேள்விகளும் தற்போது பொதுவெளியில் எழுப்பப்பட்டு வருகிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.